நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையில் பிரதோஷம் வருது. இதை ருண விமோச்சன பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம். ருணம் அப்படின்னாக்கா நோய், கடன் ரெண்டுமே பொருள். நம்முடைய கடன் தீரத்துக்கும் நோய் தீரத்துக்கும் நாளைக்கு பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானையும் நந்தியம்பெருமானையும் போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய கடன் சுமை அனைத்துமே தீரும், நோயும் தீரும். நாளைய தினம் ராகு காலத்தில் 3 to 4:30 ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன், எங்கே நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்களோ அதோட பேர், சீக்கிரம் கடன் அடையணும், இதை ஒரு வரியில் எழுதி அதை ஒரு அகல் விளக்கில் தீபம் ஏற்றி அல்லது மெழுகுவர்த்தியில் தீபம் ஏற்றியோ நீங்கள் அந்த பிரியாணி இலையை பொசுக்கிடுங்க, எரிச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மிளகு எடுத்துகிட்டு பிரதோஷ வேலையில் சிவபெருமான் கோவிலுக்கு போங்க. அங்கே நடக்கக்கூடிய வழிபாட்டில் பூஜைகளில் கலந்துக்கோங்க. உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை நீங்கள் சிவபெருமானுக்கும் நந்தியம்பெருமானுக்கும் வாங்கி கொடுக்கலாம். அங்கே உட்காந்து ஓம் நமசிவாய உங்களால் முடிந்த அளவுக்கு சொல்லுங்கள். அதே போல் கோவிலில் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரணும்னு அந்த 3 மிளகையும் வலது உள்ளங்கையில் வைத்து உங்கள் தலையை ஒரு 3 முறை சுற்றிக்கோங்க. அப்புறம் கோயிலேருந்து வெளியில் வந்ததும் அந்த 3 மிளகையும் நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. இப்படி செய்கிறதுனால உங்களை பிடித்த கஷ்டம், வறுமை, தரித்திரம் அனைத்துமே விலகும். நாளைய தினம் பிரதோஷ வேளையில் நிச்சயமாக இதை செய்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப விசேஷமானது. உங்ககிட்ட நாளைய தினம் மாதுளப்பழம் இருந்தால் கூட அதை எடுத்துகிட்டு போய் செவ்வாய்க்கிழமையில் அந்த பிரதோஷ வேளையில் அங்கே வரவங்களுக்கு அந்த மாதுளப்பழத்தை உரித்து நீங்கள் அங்கே வர பக்தர்களுக்கு நீங்கள் இதை கொடுக்கலாம். இதை கொடுக்கறதுனால உங்களுக்கு செல்வ செழிப்பு உயரும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் தீரணுன்னு சிவபெருமான்கிட்ட மனசார வேண்டிக்கோங்க. சகல ஐஸ்வர்யத்தையும் மகாலட்சுமி தாயாருக்கு தந்தது சிவபெருமான். அதே போல் குபேரருக்கு குபேர பதவியை தந்ததும் சிவபெருமான். அவங்க நினச்சா ஒரு நொடியில் நம்முடைய அனைத்து பண கஷ்டம், மன கஷ்டம் எல்லாமே தீரும். முழு மனதோட நம்பிக்கையோடு இறைவனை போய் பார்த்துட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். நன்றி.